கள், ஞானிகள் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு உலகமெங்கும் வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும், சூக்ஷ்மமாக நம்மோடு எழுந்தருளி இந்த தவத்தில் வழிநடத்துமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு, இன்றைய நிகழ்வை இறைவணக்கத்தோடும், குருவணக்கத்தோடும் தொடங்குவோம். இறைவணக்கம் பாட ஆனந்த் வெங்கடேசன் ஐயா அவர்களையும், குருவணக்கம் பாட கணா காளியப்பன் அம்மா அவர்களையும் அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இறை வணக்கம். அழுத்தம் எனும் உந்தாற்றல் ஒன்றை கொண்டே அணுமுதலாய் அண்ட கோடி அனைத்தும் ஆக்கி, அழுத்தம் எனும் உந்தாற்றல் ஒன்றை கொண்டே அணுமுதலாய் அண்ட கோடி அனைத்தும் ஆக்கி, வழுத்துமோர் அறிவு முதல் ஐந்தும் ஆறும், வழுத்துமோர் அறிவு முதல் ஐந்தும் ஆறும், வகை வகையாம் உயிரினங்கள் தோற்றுவித்து, வகை வகையாம் உயிரினங்கள் தோற்றுவித்து, முழு திறன் உடன் காத்து முடிக்கும் மேலாம், முழு திறன் உடன் காத்து முடிக்கும் மேலாம், முழுமுதற் பொருளே நம் அறிவாய் ஆற்றும், முழுமுதற் பொருளே நம் அறிவாய் ஆற்றும், பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம், பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம், பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம், பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம். வாழ்க வளமுடன். குரு வணக்கம். புருவத்திடை உந்தன் பூவிரலால் தொட்டு எந்தன் உயிர் உணர்த்தி, உன் செயல்கள் பதிவழித்து பூர்வ நிலை அறிவறிய துரியம் தந்து, பூர்வ நிலை அறிவறிய துரியம் தந்து, கருவறிந்து அகத்தவத்தால் களங்கங்கள் போக பெருங்களத்தமர்த்தி கருத்துடனே விளைவறிந்து, ஐந்து புலன்களை ஆளும் கலை போதித்து, உருவத்தில் உயிரை உயிருக்குள் உள்ளமை பொருளை அறிவாய் காட்டி, ஒழுக்கத்தால் உலகினையே நட்பு கொள்ளும் அன்பு நெறி விளங்க வைத்து, அன்பு நெறி விளங்க வைத்து, திருத்தமொடு காய கற்பம் சீர்கர்மயோகம் உடற்பயிற்சி தந்து, சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நாடி சுத்தி சிவசங்கரி அம்மா வாழ்க வளமுடன். அவர்கள் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் சிவசங்கரி அம்மா மற்றும் அது அன்பு குடும்பத்தினர்கள் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. அடுத்ததாக இன்று ஞானமும் வாழ்வும் இருந்து நமக்கு சிந்தனை வழங்குவதற்காக முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி வேலுசாமி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க உடனே. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்ற பெருமக்களே, ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையிலே
இன்றைய சிந்தனைக்கான கவியின் தலைப்பு காலத்துக்கேற்ற பண்பாடு. காலங்கள் இயற்கையின் கட்டளை மாறிக்கொண்டே இருக்கும். பண்பாடும் அதுவும் மாற்றத்துக்கு உட்பட்டதுதான். ஒரே பண்பாடு தொடர்ந்து இருந்ததாக வரலாறு கிடையாது. இந்த இயற்கை நீதியை மகிழ்ச்சி அவருடைய ஐந்தொழுக்க பண்பாடு கவியிலேயே பார்க்கலாம். மகரிஷியின் எந்த கவியும் திருத்தத்திற்கு உட்படவில்லை, இந்த ஒரே ஒரு கவியை தவிர. இந்த ஐந்தொழுக்க பண்பாட்டு கவி மட்டும் 2 முறை திருத்தப்பட்டது. முதலில் வந்த கவி புதியதொரு பண்பாடு உலகுக்கு செய்வோம், போதை போர் பொய் ஒழித்து பொறுப்போடாமல் செய்வோம், அதிக சுமை ஏதும் இல்லை, அவரவர் தம் அறிவின் ஆற்றலினால் உடல் உழைப்பால் வாழ்வதென்ற முடிவும், பிற உயிரை கொள்ளாத நோன்பும் என்று இந்த 2 இருக்கும். இதுல இந்த கவி வந்து நண்பர்கள் கேட்டாங்க, சாமிஜி பிற உயிரை கொள்ளாத நோன்புன்னு போட்டிருக்கீங்களே, இப்போ விவசாயம் செய்கின்ற போதே பூச்சி மருந்து அடிச்சு வரக்கூடிய கிருமிகளை கொல்லுகிறோம், வீட்டுல மூட்டை பூச்சி நசுக்கிறோம், கொசுவை அடிக்கிறோம், உயிரை கொல்லாமல் வாழ முடியாதே அப்படின்னாங்க. ஓ அப்படியா, மாத்திரலாம் என்று உடனே சொன்னாரு, உணவுக்குயிர் கொள்ளாத நோன்பும் என்று மாத்திருங்க அப்படின்னாரு. பிறகு போதை போர் பொய் அதனோட புகை சேர்க்கப்பட்டது. இப்படி மகர்ஷியுடைய கவியில மாற்றத்திற்கு உட்பட்ட ஒரே கவி இது. இதுல இயற்கையின் சிறப்பு என்ன என்றால், பண்பாடு என்பதே மாற்றத்திற்கு உட்பட்டது என்ற கருத்து இந்த கவியிலேயே 2 முறை திருத்தத்திற்கு உட்பட்டதாக அதனுடைய தாற்பயத்தை வெளிப்படுத்திவிட்டது. இதெல்லாம் மகான்களுடைய அந்த சொல்லாண்மைன்னு சொல்லலாம். அந்த இயற்கை தத்துவத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலே சிலதெல்லாம் அமையும். அந்த வகையிலே காலத்துக்கு ஏற்ற பண்பாட்டிலே மாற்றம் வேண்டும். இந்த மாற்றத்தை யார் செய்வது? இதுதான் இப்ப கேள்வி. இந்த மாற்றத்தை யார் செய்வது? வாழ்க்கையை பற்றிய தெளிவு உள்ளவர்கள் மாற்றம் செய்தால் அது மேன்மைக்கே வழிவகுக்கும், கீழ்மைக்கு போகாது. கண்டவர்கள் எல்லாம் வழிவகுத்தால் அது கீழ் நோக்கித்தான் போகும். இதற்கு எத்தனையோ உதாரணங்கள். இன்றைக்கு இருக்கின்ற சமுதாயம் எங்கே போய் கொண்டிருக்கிறது என்று சிந்தனை செய்தால் அதில் பாதாளத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது என்றால் எல்லோரும் சொல்றாங்க. என பண்பாடு என்பது சிதைந்து கொண்டே வருகிறது. உடல் நலத்தை கெடுக்கின்ற உணர்ச்சி வயப்பட்ட வாழ்க்கை நாளுக்கு நாள் மெருகேறி கொண்டே போகிறது. அப்போ உடல் நலம், மனபலம், குடும்ப நலம் இவ்வளவு ஒத்தாய்ப்பாக சமுதாய நலமும் கெட்டு போகிறது. எனவே ஒரு பண்பாட்டை திருத்தி அமைக்க வேண்டும் என்று சொன்னால் அறிவில் உயர்ந்த சான்றோர்கள் தான் அதை செய்ய முடியுமே தவிர சாதாரண மக்களோ அரசியல் உள்ளவர்களோ அதெல்லாம் செய்வதற்கு தகுதியற்றவர்கள். எனவே புதியதொரு பண்பாடு உலகுக்கு வேண்டும் என்றார் மகர்ஷி அவர்கள். அந்த வகையிலே பண்பாடு காலத்திற்கு மாறுகின்ற போது அது எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த கவியில சொல்றாங்க. விஞ்ஞானம் உயர்ந்துவிட்ட இக்காலத்தில் வினை விளைவே இன்ப துன்பம் என்று காணும் விஞ்ஞானமே வாழ்வின் பண்பாடாக எங்கெங்கும் பரவுவதே சிறந்ததாகும். விஞ்ஞானம் கிட்டத்தட்ட உச்சத்தை தொட்டுவிட்டது. இப்போ ஏஐன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம், இப்போ ஏஎஸ்ஐ வந்துருச்சு. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல இருந்து அடுத்த கட்டம் ஆர்டிபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ். அடுத்த கட்டத்துக்கு விஞ்ஞானம் நகர்ந்தாச்சு.
சரி, இத்தனை வசதிகள் விஞ்ஞானம் தந்து கொண்டிருக்கின்ற போது இப்ப வாழ்க்கையும் அதுக்கு தகுந்தாற் போல் மேன்மை பெற வேண்டும் இல்லையா? ஆனால் நடப்பதோ அதற்கு நேர்மாறாக இருக்கிறது. எனவே சாமி சொல்றாங்க, விஞ்ஞானம் உயர்ந்துவிட்ட இக்காலத்தில் வினை விளைவை இன்பத் துன்பம் என்று காணும் இஞ்ஞானமே வாழ்வின் பண்பாடாக. இப்ப எல்லாம் தெரிந்து கொண்டார்கள் மக்கள். எல்லாற்றும் பயன்படுத்தக்கூடிய தொழில்நுட்பத்தையும் கற்றுக்கொள்கிறார்கள். அதிலெல்லாம் குறைபாடே கிடையாது. ஆனால் வாழ்க்கை என்பது உடலும் மனமும் சார்ந்தது தானே, ஜடப்பொருட்கள் இல்லையே. இப்ப ஜட பொருட்கள் வாழ்க்கைக்கு ஒரு தேவையே தவிர அதுவே வாழ்க்கை அல்ல. அப்போ உடலும் மனதையும் பாதுகாக்கக்கூடிய வகையிலே பொருட்களை கையாளக்கூடிய அறிவு நுட்பம் வேண்டும், தெளிவு வேண்டும். அந்த தெளிவு வருகின்ற போதுதான் ஒரு உண்மை புரியும். தெய்வம் என்பது வெறும் இருப்போ அல்லது ஒரு தோற்றமோ மட்டும் அல்ல, அது ஒரு விதியை மையமாக வைத்திருக்கிறது. விதி இல்லாத ஒரு இயக்கம் இந்த உலகத்தில் இல்லை. அதே விதிக்குள் ஒரு அங்கமாக செயலுக்கு தக்க விளைவு என்ற விதிக்குள், கூர்தல் அறம் என்ற விதிக்குள் தான் நம் வாழ்க்கை அமைந்திருக்கிறது. அந்த அறத்திற்குள் இருக்கின்ற வரைக்கும் நமக்கு பாதுகாப்பு நிச்சயம். அதை புறக்கணித்து விட்டால், எல்லை தாண்டி விட்டால் துன்பமும் நிச்சயம். எனவே வாழ்க்கை என்பது செயலுக்கு தக்க விளைவு என்ற விதிக்குள் உட்பட்டது, கட்டுப்பட்டது. இதை புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் அதை மதித்துத்தானே வாழ்வோம். இப்போ சமுதாய சட்டத்திலேயே ஹெல்மெட் போடுறோம், எத்தனையோ சட்டங்களை பின்பற்றுகின்றோம். ஏன் போடலைன்னா ஃபைன் போடுவாங்க, எதுக்கு வெட்டி செலவு? அப்போ இந்த அறிவு இருக்கு இல்லையா மக்களுக்கு? ஒரு சட்டத்தை மதித்தால் தான் நமக்கு பாதுகாப்பு, சேமிப்பு என்ற அறிவு இருக்குல்ல. அதே போலத்தான் இயற்கை சட்டத்தையும் தெரிவித்து விட்டால் அரசாங்கமும் செய்தித்தாள்களும் இந்த தேதியிலிருந்து ஹெல்மெட் போடலைன்னா 10,000 ரூபாய் ஃபைன் அப்படின்னு முதல்ல அறிவிக்கிறாங்க இல்லையா? இதே போல செயலுக்கு விளைவு என்ற விதி உண்டு. அதுக்கு எவ்வளவு ஃபைன்னு நமக்கு தெரியாது. அது இறைவன் விதிக்கின்ற ஃபைன். அது எந்த வகையான துன்பத்தை தரும் என்று நமக்கு தெரியாது என்று இதை அறிவிக்கின்ற கடமை யாருக்கு உண்டு? கடவுளை பற்றி பேசுபவர்களுக்குத்தானே அது உண்டு. அப்ப உடல் பாதுகாப்புக்கான வரைமுறைகளை அரசு செய்கிறது. துன்பம் வராத அறத்திற்கான பாதுகாப்பை கடவுளை பற்றி பேசுபவர்கள் தானே செய்யணும். அப்படி செய்யாத போது என்ன விளைவு என்பதை திருமந்திரம் என்ன சொல்கிறது? தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை. இந்த வாழ்க்கையில் சுகதுக்கங்களுக்கான காரணம் என்ன என்று தெரிந்துவிட்டால் நிச்சயமாக எந்த மனிதனும் துன்பத்தை விரும்ப மாட்டான், துன்பத்திற்குரிய காரியத்தை செய்ய மாட்டான். அது தெரியல. தன்னை அறியாததால் தான் கெடுகின்றான். தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை அர்ச்சிக்க தாஞ்சிருந்தானே, தன்னுடைய கசடுகளை, பாவத்தை, குற்றங்களை எல்லாம் கழுவிக்கொண்டு கொண்டு சுத்தப்படுத்துவதற்குத்தான் முயற்சி செய்வானே தவிர மீண்டும் பாவத்தை சேர்த்துக் கொள்ள மாட்டான் என்று திருமந்திரமே தீர்ப்பளித்திருக்கிறது. ஏனென்றால் அஞ்சுதல், அஞ்சாமை பேதமை. துன்பத்திற்கு அஞ்சாத ஒரு ஜீவன் அல்ல. அஞ்சுதல் இயற்கை தன்மைதான். எனவே துன்பம் வரும் என்று சொன்னால் நிச்சயமாக செய்ய மாட்டார்கள். அதை சொல்வதற்கு பதிலாக இன்றைக்கு நடக்கின்ற கூத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன பாவம் வேணா செய்துக்கோங்க, இந்த பரிகாரத்தை செய்துட்டா நிவர்த்தி ஆயிடும்.
என்று துணிந்து பாவத்தை செய்வதற்கு வழிகாட்டுகின்ற ஒரு அமைப்பாக மாறிவிட்டது ஆலயங்கள். எத்தனை பூசாரி இந்த மாதிரி சொல்றதை கேட்கிறோம். அப்ப தர்மத்தை போதிக்க வேண்டிய இவர்கள் அதர்மத்தை செய்துவிட்டு பரிகாரம் செய்தால் இவரை மன்னித்து விடுவான் என்று ஒரு கட்டுக்கதையும் போட்டிருக்கிறார். அப்ப இது இவர்களுக்கு ரொம்ப சௌரியமா இருக்கு. ஓ அப்படிங்களா, ரொம்ப சௌரியம், நான் போய் இன்னைக்கு முடிச்சுட்டு வந்துடுறேன், நாளைக்கு வந்து பரிகாரம் பண்ணிடலாம். அப்படி சொல்லலையே எந்த இதிகாசமும் எந்த மத நூலும். நீ துணிந்து தவறு செய்து கொண்டே இரு, இறைவன் மன்னித்து கொண்டே இருப்பான், எந்த நூலிலாவது இலக்கியத்திலாவது எழுதியிருக்கிறதா? பாவங்கள் மன்னிக்கப்படுவதில்லை. பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினார், அது அவனுக்கு இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படுவது இல்லை. தன் நெஞ்சு அறிவது பொய்யற்க, பொய்த்த பின் தன் நெஞ்சே தன்னை சுடும். ஞாயிற்றுக்கிழமை பாவ மன்னிப்பு என்று தெளிவாக வைத்திருக்கின்ற மதமே என்ன சொல்கிறது? இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படுவதில்லை. அப்படி இருக்கிற போது இந்த செயலுக்கு தக்க விளைவு என்ற விதியை பரவலாக்க வேண்டாமா? மக்கள் மனங்களிலே விதைக்க வேண்டாமா? உடுமலை நாராயணக்கு அருமையா ஒரு கவி சொல்வார், நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை விதைக்கணும், பள்ளி என்ற நிலன்களிலே கல்விதனை விதைக்கணும், பிள்ளைகளை சீர்திருத்தி பெரியவர்களாக்கணும். இதெல்லாம் சமுதாய கடமைகள். எனவே நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை விதைக்கணும். பணத்தை விதைச்சா பத்தாது, நான் நயத்தை விதைக்கணும். அப்படி வினை விளைவே இன்ப துன்பம் என்று காணும் இஞ்ஞானமே வாழ்வின் பண்பாடாக எங்கெங்கும் பரவுவதே சிறந்ததாகும். செயலுக்கு தக்க விளைவை பின்பற்றி மதித்து வாழ்வது என்பதே பண்பாடாகிவிட்டால் உலகம் சொர்க்குலகமாகிடும், யாருக்கும் எந்த வகை துன்பமும் வராது. எனவே இஞ்ஞானமே வாழ்வின் பண்பாடாக எங்கெங்கும் பரவுவதே சிறந்ததாகும். அஞ்ஞானம் விளைவறியா வேகமன்றோ. அதாவது பிறக்கின்ற போது அஞ்ஞானத்தில் தான் பிறக்கிறோம். யாரும் எல்லா அறிவோடுமா பிறக்கிறோம். அஞ்ஞானத்தில் பிறக்கின்ற வாழ்க்கை, சித்திரையில் பிறக்கின்ற வாழ்க்கை. உயிரை பற்றிய எந்த தெளிவும் இல்லாமல் ஒரு மயக்கத்தில், மாயையில், அறியாமையில் தான் பிறக்கிறோம். அப்படியே செத்து போலாமா? இது ஒரு சாக்கடை வாழ்க்கை அல்லவா? அப்ப வளர்ச்சி என்பது செல்வத்தில் மட்டுமல்ல, பதையில் மட்டுமல்ல, பக்குவத்திலே, பண்பாட்டிலே வளர்ச்சி பெற்றால்தான் உண்மையான வளர்ச்சி. எல்லோரும் சுகித்திருக்கக்கூடிய ஒரு அன்புமயமான வளர்ச்சி. இந்த அஞ்ஞானத்தில் இருந்து விடுபட்டால் அது ஞானம். அப்ப ஞானம் என்பது எதை பற்றி நாம் தெளிவாக புரிந்து பயன் கொள்கின்றோமோ அந்த தெளிந்த அறிவுக்கு பெயர் ஞானம். வாழ்க்கையை பற்றிய தெளிவிருந்தால் அது ஒரு ஞானம். இசையை பற்றிய தெளிவிருந்தால் அது இசை ஞானம். இப்படி எந்த கலையை பற்றி அறிவு இருந்தாலும் அது கலை ஞானம் சொல்கின்றோம். அப்போ ஞானம் என்ற சொல்லுக்கு பொருள் வாழ்க்கையில் எந்தெந்த வகைகளிலே அனுபவங்களை தூக்கின்றோமோ அதை பற்றிய ஒரு தெளிந்த அறிவே, விளக்கமே ஞானம், வாழ்முறையே ஞானம். எனவே உடல் சார்ந்த வாழ்க்கைக்கும் ஒரு ஞானம் தேவை. துன்பம் இல்லாத வகையிலே உணவு, உழைப்பு, உறக்கம், தாம்பத்தியம், எண்ணத்தை பயன்படுத்திக் கொள்வதும் ஒரு வகை ஞானம். இப்ப ஞானத்திலிருந்து அடுத்த கட்டத்துக்கு உயர்கிறோம், அஞ்ஞானத்திலிருந்து ஞானத்துக்கு உயர்கிறோம். இந்த ஞானத்திற்கு அடுத்த கட்டம் என்ன? விஞ்ஞானம். அறிவியல் வாழ்க்கை வசதிகளுக்காகத்தான் ஆராய்ச்சியை தொடங்கியது, இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த ஆராய்ச்சி விரிவு பெற்று கிளையாக விண்ணியல் ஆராய்ச்சிக்கும் வந்தது.
விண்வெளி ஆராய்ச்சி. அதிலே வந்தது தானே காட் பார்ட்டிகிள் வரைக்கும் வந்த ஞானம். அப்ப எல்லா உயிர்களுக்கும் தோற்றங்களுக்கும் ஆதியாக இருப்பது, அடிப்படையாக இருப்பது விண்ணாயகன், விநாயகன். அந்த விண்ணை பற்றிய அறிவு விஞ்ஞானம். அப்ப அஞ்ஞானத்தில் பிறந்த மனிதன் வாழ்க்கையை பற்றி தெளிவு பெறுகின்ற போது ஞானம். இதை கடந்து மறை பொருட்களை பற்றி தேடுகின்ற போது விஞ்ஞானம். இதற்கும் மூலம் எது என்று தேடுகின்ற போது அது மெய் ஞானம். மெய் என்றால் என்றைக்கும் நிலைத்திருப்பது, நீடித்திருப்பது, அழியாதிருப்பது. அக்ஷர பிரம்மயோகம், அழிவில்லாத பிரம்மம். அதை பற்றிய அறிவு மெய்ஞானம். இந்த மெய்ஞானம் பெறுகின்ற போதுதான் இறை தத்துவத்தை அனுபவபூர்வமாக தெளிவாக உணர்ந்து கொள்கின்றோம். அந்த உணர்விலே வெளிப்படுகின்ற ஒரு விளைவு என்ன என்றால், ஒவ்வொரு இயக்கத்திற்கும் துல்லியமான விளைவு ஒன்று உண்டு. இருப்பே எழுச்சி பெற்று இயக்கமாகின்ற போது அந்த இயக்கத்தில் ஒரு சீர்மை என்பது ஒரு விதி. இந்த விதி சுத்த வெளிக்குள் கிடையாது, ஆனால் விதிக்கு மூலம் சுத்த வெளிதான். இயக்கத்தில் தான் விதி பிறந்தது. எனவே இந்த பிரபஞ்சத்தில் தான் விதி இயங்குகிறது என்பதை பகவத்கீதை அழகா சொல்கிறது. வினை, வினை பயன், வினை தலைமை, இவற்றை இறைவன் உலகுக்கு உண்டு பண்ணவில்லை, இயற்கையே இங்கனம் சேவிக்கிறது. அப்போ இயல்பூக்கத்தால் இயங்குகின்ற அனைத்தும் உள்ள இடம் இயற்கை. இந்த இயற்கை என்ற சொல்லுக்கு இதுதான் டெபினிஷன். இயல்பூக்கத்தால் இயங்குகின்ற அனைத்தும் உள்ள இடம் இயற்கை. இந்த இயற்கையை புரிந்து கொள்கின்ற போது இங்க ஒரு விதி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். இந்த விதியை மதித்து ஒத்து வாழ்கின்ற வரைக்கும் வாழ்க்கை ஆனந்தமே. இப்ப நலத்தின் கண் நாரின்மை தோன்றின் அவனை குலத்தின் கண் ஐயப்படும். இன்பமே இயற்கையிலே எங்கும் எதிலும் எப்போதும் நிறைந்துள்ளது அனுபவத்திற்கு. அப்ப இறை நீதியே இன்பம் தான். காரணம் என்ன? அறிவே ஆற்றலாக எங்கும் நீக்கமற நிறைந்திருக்கிறது. அறிவு எங்கும் நிறைந்திருப்பதால் அறிவின் வெளிப்பாடு இன்பம் மாத்திரமே என்பதனால் எங்கும் நீக்கமற நிறைந்திருப்பது இன்பம் மாத்திரமே. இதை கெடுப்பதுதான் நெகட்டிவ் வேவ்ஸ். முரண்பட்ட எண்ணங்கள், முரண்பட்ட வார்த்தைகள், முரண்பட்ட செயல்பாடுகள் இதெல்லாம் இயற்கையை கெடுக்கின்றன. அதுதான் புயல் வெள்ளம் எல்லாமே. When preventive measures are not in practice, positive measures will come into force. மால்துசியன் தியரி ஆஃப் பாப்புலேஷன். எப்போ வாழ்ந்த ஒரு சிந்தனையாளர், தீர்க்கதரிசி மால்துசியன். அவர் அன்றைக்கே சொன்ன ஒரு விதி, இயற்கை மதித்து துன்பத்தை தவிர்க்கின்ற வகையிலே நாம் வாழவில்லை என்றார். இயற்கை நேச்சர் வில் என்கவுண்டர், நேச்சர் வில் என்கவுண்டர். அதுதான் எரிமலை, சுனாமி, பூகம்பம், நிலநடுக்கம் எல்லாமே. அப்ப இதை ஊக்குவிப்பது எது என்றால் தீய எண்ணம், சொல், செயல்களே. ஆனால் மனிதனின் எண்ணங்களே இந்த பூமியை, இயற்கை கலங்கப்படுத்தி விட்டன. அதனால் துன்பங்களை யார் சந்திக்கிறாங்க? மனிதன் தான் சந்திக்கின்றான். எனவே இந்த மெய்ஞானம், அஞ்ஞானம் விளைவறிய வேகமன்றோ, அவ்வேகத்தில் ஆன்ம அறிவு கூர்மெய் ஞானம் என்னும் உண்மை உணர்வாய் ஆற்றும். மிக எளிது இதை அடைய இனிது வாழ. அப்ப இந்த அஞ்ஞானத்திலிருந்து மேன்மை பெறுகின்ற போது அவ்வேகத்தில் ஆன்மா அறிவு கூர்மெய் ஞானம் என்னும் உண்மை உணர்வாய் ஆற்றும். அந்த மெய் அறிவிலே மெய்யே கூடுதல் அறமாக, துல்லிய அறமாக, யாருடைய சிபாரிசுக்கோ, யாருடைய வேண்டுதலுக்கோ, யாருடைய பிரார்த்தனைக்கோ செவிமடுக்காத, செயலுக்கு தக்க விளைவு என்ற ஒற்றை சரத்தை கொண்டு
இந்த உலகத்தை கட்டி ஆள்கின்ற இயற்கையின் பெருநிதி, பேராற்றல். பேரியக்க மண்டலம் பெரிதுதான் என்றாலும் ஓர் இயக்கமாக உந்தன் உடலாய் அதை காண்கின்றேன். சீர் இயக்கங்கள் எல்லாம் சிந்திக்க பெரும் வியப்பு. யார் இயக்க வல்லாரே உனையன்றி பேரிண்டத்தை. எவ்வளவு பெரிய ஆற்றல்! இந்த உலகத்தை எப்படி ஒரு துல்லியமாக சீரமைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த மனிதர்கள் ஒரு வீட்டை குடும்பம் மூலமா நடத்த முடியல, ஒரு தெருவை ஒழுங்கா வைத்துக் கொள்ள முடியல, ஒரு தாலுக்காவை நிர்வாகம் செய்ய முடியல, ஒரு மாநிலத்தை நிர்வாகம் செய்ய முடியல, ஒரு நாட்டை நிர்வாகம் செய்ய முடியல, இந்த பூமியை நிர்வாகம் செய்ய முடியல. ஆனால் இறைவன் எண்ணற்ற உலகங்களை, கோள்களை, சூரியன்களை நிர்வகித்துக் கொண்டிருக்கின்றான். அச்சு அசல் தவறாம, நேரம் தவறாம துல்லியமாக நடத்துகின்றான். யார் இயக்க வல்லாரே உனையன்றி இப்பேரிண்டத்தை. அந்த மெய்ஞானம் எனும் உண்மை உணர்வாய் ஆற்றும் மிக எளிது, இதை அடைய இனிது வாட. என்ன கஷ்டம்? ஒரு டிகிரி வாங்கணும்னு சொன்னா எல்கேஜியிலிருந்து எல்கேஜி யூகேஜி 2 வருஷம், +2 12 வருஷம், 2 14, 3 வருஷம் கிராஜுவேஷன், 17 போஸ்ட் கிளாஸ் 2 வருஷம், 19 ஃபெயில் ஆயிட்டா 1 வருஷம் வச்சுக்கோங்க. 20 வருஷம் படிச்சா தான் ஒரு டிகிரி வாங்க முடியும். ஆனா 6 மாசத்தில் ஞானம் பெற்று விடலாம். இதை விட எளிய ஒரு பட்டம், எளிய ஒரு ஞானம் வேற எங்க கிடைக்குதுங்க? எனவே வள்ளுவர் என்ன சொல்வாருன்னா, ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு வையத்து வானம் இனியது உடையத்து அப்படிம்பார். இது ஒரு சிரமம் இல்ல, சும்மா உட்கார்ந்தா போதும் ஞானம் வந்துருன்றாரு. மற்ற எல்லா அறிவுக்கும் நீ கஷ்டப்பட்டு படிச்சாக்கணும், கத்துக்கிட்டாக்கணும், செய்தாக்கணும். ஆனா இதுக்கு ஒண்ணுமே செய்ய வேண்டியதில்லை, சும்மா இருந்தா போதும். அதனால் இது மிக எளிது. இதை அடைய, அது மட்டுமல்ல, இனிது வாழ. இதை தெரிந்து பக்குவமாகி மதித்து வாழ தொடங்கிவிட்டால் வாழ்க்கை ஆனந்தமே. அதுதான் நம் கடமை. அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் என்று ஒற்றை வரி தந்த ஞானமாக மகரிஷி நமக்கு மிக எளிதில் நினைவு கொள்ளக்கூடிய வகையிலே அந்த ஒரு வார்த்தையை தந்திருக்கின்றார்கள், ஒரு வாக்கியத்தை தந்திருக்கின்றார்கள். அதை மறவாது நினைவோடு பயன்பெறும் என்று சொல்லி வாய்ப்பளித்த செவிமடுத்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. தவநிலைக்கு வந்துடலாம். இன்று நமக்காக ஞானமும் வாழ்வும் என்ற தொகுப்பிலிருந்து காலத்திற்கேற்ற பண்பாடு என்ற தலைப்பில் மகரிஷியோட கவிக்கு அருமையான விளக்கம் வழங்கிய முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்கள் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி வேலுசாமி ஐயா மற்றும் அவரது அன்பு குடும்பத்தினர்கள் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம். வேதாத்திரிய பாடல் அடியேன் பாடுகின்றேன். அடுத்து பிரமையான பாடல் சூர்யா ஜெயமணியம் அவர்களும், உலக நல வாழ்த்து மைதிலி தினதரன் அவர்களும் அன்போடு பாட அழைக்கிறோம். முதலில் வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள்துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகு கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனை ஓர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வநீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு,
செயல் விளைவு உணர்கல்வி சீர்காந்த நிலை விளக்கம் பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். வாழ்க வளமுடன். சூர்யா ஜெயமணி வாழ்க வளமுடன். இறைநிலையே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இதன் திணிவு மடிப்பு வில சுழலும் நுண் விண்ணாம் மறை நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை மழைக்காதிர் விண்கூட்டம் மாபூதம் 5 அக்காந்த அலை மனமாம் உடல் உயிர்களில் மதி உயர்த்தி உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நல வாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். அமைதி அமைதி அமைதி. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்டு அன்பர்கள் தவத்தை வழிநடத்தியோர் நச்சிந்தனை வழங்கியோர் பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மண் வளம், பொருள் வளம், அருள் துண்டு, ஆன்மீக துண்டு, வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடும் இதே நிறைவு பெறுகின்றது. இறையர்களும் குருவர்களும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்து கொண்டு நம்மை இந்த நிலை உணப்பயணத்தை சிறந்த முறையிலே வழி நடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்து வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க